வெல்கம் டு புவி மேக்ஸ் சேனலில் 10th ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஜென்ரல் டேர்ம் ஃபார் த ஃபாலோயிங் சீக்வென்ஸ். இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? 3, 6, 9 which is the multiples of 3. அப்போது இது எப்படி எழுதலாம்? மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 3 டேபிளில் எழுதியிருக்காங்க. அப்போ 3 எப்படி எழுதலாம்? 3 × 1ன்னு எழுதலாம். 6 எப்படி வாங்க? 6 எப்படி? 3 2s are 6. 9 எப்படி எழுதும்? 3 3s are 9. அப்போ 12, 3 4s are 12. அப்போ 30, 3 10s are 30. அப்போ என்னென்ன ஆகணும்? 3n is 3 × nன்னு எழுதுவோம். அப்போ இங்கே இன்ஸ்டெட் ஆஃப் எண்ணுக்கு 1ன்னு போட்டிங்கன்னா ஆகணும் 3 × 1ன்னு வரும். எண்ணுக்கு 2ன்னு போட்டிங்கன்னா 3 2s are 6ன்னு கிடைக்கும். எண்ணுக்கு 3ன்னா 3 3s are என்ன கொடுங்க 9 கிடைக்கிறோம். அப்போ நம்ம கரெக்டாக தான் கண்டுபிடிக்கும். அப்போது ஜென்ரல் டேர்ம் 3 × n வேர் n belongs to n. இதுதான் இதோட nth டேர்ம். அப்போ an = 3n. Find the general term of the sequence 1/2, 2/3, 3/4, 4/5. இங்கே ஃபஸ்ட்டு நியூமரேட்டர்லாம் பாருங்கள் 1 2 3 4 5ன்னு எழுதிருக்கு. டினாமினேட்டர் என்னது இருக்குது? நியூமரேட்டரை விட ஒன்று கூட வந்திருக்கு. சரியா? அப்போது 2 3 4 5ன்னு ஆயிருக்கு. அப்போது உங்களுக்கு நியூமரேட்டரில் 1 வந்துச்சுன்னா 1 + 1 2ன்னு வந்திருக்கு. அப்போ 2/3ல் எழுதுனா நியூமரேட்டரில் 2ன்னு வந்துச்சுன்னா 2 + 1 3ன்னு வந்திருக்கு. அதே மாதிரி நியூமரேட்டரில் 3/4ன்னு வந்துச்சுன்னா 3 3 + 1 4ன்னு வந்திருக்கு. நியூமரேட்டரில் 4ன்னு வந்துச்சுன்னா டினாமினேட்டரில் 4 + 1ன்னு கிடைக்குது. அப்போது nth டேர்மில் எப்படி இருக்கும்? நியூமரேட்டரில் என்னன்னு வந்துச்சுன்னா நியூமரேட்டர் +1 n + 1ன்னு வரும். அப்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் எப்படி இருக்கும்னா ஜென்ரல் டேர்ம் = n/n + 1. அதாவது வேல்யூ ஆஃப் நியூமரேட்டர் பை வேல்யூ ஆஃப் நியூமரேட்டர் +1. அப்போது வேல்யூ ஆஃப் நியூமரேட்டர் என்னன்னு எடுத்தோம்னா அப்போ டினாமினேட்டர் என்ன பண்ணியிருக்கோம்? n + 1ன்னு வரும். ஓகேவா? தட் இஸ் த ஆன்சர். ஃபைண்ட் த ஜென்ரல் டேர்ம் ஃபார் த சீக்வன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது 5 5² 5³ ஆயிருக்கு. இப்போ சைன் எப்படி வந்திருக்கு? ஆல்டர்னேட்டிவாக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ப்ளஸ் வந்திருக்கு, அப்புறம் மைனஸ் வந்திருக்கு, அப்புறம் ப்ளஸ் வந்திருக்கு. அப்போது ஆட் டேர்ம்ஸில் ஃபுல்லாக என்ன ஆகுது? ப்ளஸ் வேல்யூ வருது. ஈவன் டேர்ம்ஸில் ஃபுல்லாக மைனஸ் வேல்யூ வருது. அப்போ நம்ம என்ன வரும்? -1 the whole power 1 + 1. இப்போ -1 the whole squared என்னது? ப்ளஸ்ன்னு வந்துடும். -1 the whole cube வந்தது நெகட்டிவ். அப்போது பவரில் ஈவன் டேர்ம் வந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் ப்ளஸ் வேல்யூ, பவரில் ஆட் டேர்ம் வந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் நெகட்டிவ் வேல்யூ வரும். சரியா? அப்போது -1 the whole squared என்னது? -1 × -1. அப்போ என்ன ஆயிரும்? -1 × -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும். அப்போது ஈவன் டேர்ம்ஸில் ஃபுல்லாக எங்கே -1 the whole squaredன்னு போடுவோம். சரியா? அப்போ 5 எப்படி எழுதுவோம்? -1 1 + 1ன்னு எழுதுவோம். அப்போது என்ன ஆயிரும்? இங்கே -1 the whole squared 1. அப்போ என்ன வரும்? ப்ளஸ்ன்னு வரும். ப்ளஸ் இன்ட்டு 5/1 என்னது? 5 தான். இப்போ -25னா என்ன ஆகுனா இங்கே 5² போட்டிங்கன்னா இங்கே ஸ்கொயர்டுன்னு வந்துச்சுன்னா அப்போ இங்கே 2ன்னு வந்துன்னா 2 + 1ன்னு வருது. சரியா? அப்போ 25ன்னு வந்துச்சுன்னா அப்போ 2 + 1. இப்போ -1 × -1 × -1. அப்போ என்ன ஆகும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்ன்னு ஆயிரும். அப்போது 5² வந்துடும். சரியா? அப்போ என்ன வரும்? உங்களுக்கு -25ன்னு வரும். அப்போ 125க்கு என்ன பண்ணுவீங்க? இங்கே 5/3னா 3 + 1ன்னு எழுதுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வரும்? -1 the whole power 4. அப்போ என்ன வரும்? ப்ளஸ்ன்னு ஆயிரும். அப்போ என்ன வரும்? +5³ என்னது? 125. அதே மாதிரி 625க்கு என்ன வரும்? -1 the whole power 4 + 1ன்னு வரும். அப்போ -625ன்னு வரும். சரியா? அப்புறம் திருப்பி என்ன வரும்? 5ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுவீங்க. இப்படியே இந்த டேர்ம் ஃபுல்லாக போய்கிட்டே இருக்கும். அப்போ ஜென்ரல் டேர்ம் எப்படி வரும்னா -1 the whole power n + 1 5/n வரும். சரியா? -1 the whole power n + 1 5/n அப்படின்னு கிடைக்கும். இதுதான் ஜென்ரல் டேர்ம். இந்த ஃபஸ்ட்டு டேர்ம்லேருந்தே பிரித்து எழுதுனோன்னா அப்படியே கிடைச்சிரும். அப்போ
5னா ப்ளஸ்ஸு 25னா மைனஸ், 125னா ப்ளஸ்ஸு 625னா மைனஸ்ன்னு கிடைக்கும். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் 221 வந்திருக்கு. இந்த ஜென்ரல் டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ் இன்டிஃபை nth டேர்ம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் ஒரு ஆட் டேர்மும் ஒரு ஈவன் டேர்மும் கண்டுபிடிக்கணும். அப்போது ஏஎன் ஈக்குவல் டு என் இன்ட்டு என் ப்ளஸ் 3 when n belongs to n is odd. அப்போ என்னன்றது வந்து நேச்சுரல் நம்பரில் இருந்துடும் போடணும். சரியா? அப்போது இங்கே வந்து A11னா என்னது, ஆட் டேர்மா ஈவன் டேர்மா? அது வந்து ஆட் டேர்ம். அப்போ அதுக்குள்ளே ஜென்ரல் டேர்ம் என்னது, n இன்ட்டு n ப்ளஸ் 1. இதே இது n is equal to a is equal to a18னா என்னோட வேல்யூ 18. இட் இஸ் a ஈவன் நம்பர். அப்போ என்ன வரும், அப்போது a18 is equal to n squared plus 1. n belongs to n is even. Find the a11th and 18th term. அப்போது to find a11, since a11 is odd, இப்போ ஆடுன்னு வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு உள்ளதான் ஜென்ரல் டேர்ம் n இன்ட்டு n ப்ளஸ் 3. அப்போது a11 equal to இங்கே என்னுக்கு பதிலாக என்ன, இன்ஸ்டெட் ஆஃப் 11 n வந்து என்னது 11ன்னு சப்ஸ்டிட் போனீங்க. சரியா? இன்ஸ்டெட் ஆஃப் n we have to substitute 11 ப்ளஸ் 3. அப்போ 11 இன்ட்டு 11 ப்ளஸ் 3 என்ன 14. 11 14 சார் 154. அப்போ a11ஓட வேல்யூ எவ்வளவு 154. சரியா? ஏன்னா இங்கே ஆட் டேர்முக்கு என்னது n இன்ட்டு n ப்ளஸ் 3, என்னோட வேல்யூ 11. இன்ஸ்டெட் ஆஃப் என்ன நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 11 ப்ளஸ் 3ன்னு போடுவீங்க. 11 ப்ளஸ் 3 14. அப்போ 11 இன்ட்டு 14 எவ்வளவு 154. அப்போ a11 is equal to 154. ஃபஸ்ட் உள்ளதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சா. அப்போ a18க்கு என்னது 18 is the even நம்பர். அப்போ என்ன வரும், கீழே n squared ப்ளஸ் 1ன்னு வரும். அப்போது இங்கே ஒரு a18 is equal to instead of n we have to substitute 18. அப்போ 18 squared ப்ளஸ் 1. அப்போ 18 ஸ்கொயர்டோட வேல்யூ வந்து 324. 324 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 325. அப்போ a11 is equal to 154, a18 is equal to 325. It is a important 2 mark sum. Find the first 5 terms of the following sequence. நமக்கு a1 ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க, a2 செகண்ட் டேர்ம் வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க, an வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த a1 a2வை வச்சுட்டு இந்த வேல்யூ வந்து இன்ஸ்டெட் ஆஃப் a1 வந்துச்சுன்னா 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும், a2ன்னு வந்துச்சுனாலும் 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ an என்ன கொடுத்துருக்காங்க, an-1 டிவைடட் பை என்ன வரும் n-2 ப்ளஸ் 3 அப்படின்னு வரும். அப்போது n greater than or equal to 3. அப்போ n இங்கே என்ன a1 a2 அவங்க கொடுத்துட்டாங்களா, அப்போ நம்ம a3 a4 a5 அது கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஃபஸ்ட்டு 5 டைம்ஸில் நமக்கு a1 a2 ஆல்ரெடி இருக்குது, அதனால் a3 a4 a5 கண்டுபிடிக்க போகிறோம். a3 is equal to a என்னுக்கு பதிலாக என்ன பண்ணுவீங்க 3 minus 1 by a இங்கே என்ன இருக்குது n-2ன்னு இருக்குது. அப்போ 3 minus 2 ப்ளஸ் 3ன்னு போடுவீங்க. அப்போ a3 minus 1 என்னது a2 by a3 minus 2 என்னது a1. அப்போ a1ஓட வேல்யூ 1, a1 ப்ளஸ் 3 என்னது 1 ப்ளஸ் 3, 1 by 1 ப்ளஸ் 3 is equal to 1 by 4. அப்போ a3ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன வந்திருக்கு 1 by 4ன்னு கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஃபிஃப்த்லி a4 கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ a4 is equal to இன்னும் இன்ஸ்டெட் ஆஃப் n நீங்கள் 4ன்னு போடுவீங்க. அப்போ a4 minus 1 by a4 minus 2 ப்ளஸ் 3, a4 minus 3 என்னது a3 இப்போ தானே ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க 1 by 4ன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்க. a2 என்னது a4 minus 2 a2 ப்ளஸ் 3 எவ்வளவு a2ஓட வேல்யூ 1. அப்போ 1 ப்ளஸ் 3, அப்போ 1 by 4 by 4ன்னு வருது. அப்போ 1 by 4 into 1 by 4 கேன்சல் பண்ணக்கூடாது, இது வந்து டினாமினேட்டரில் தானே 2 வந்திருக்கு, அதனால் 1 by 4 into 1 by 4 which is equal to 1 by 16. இங்கே என்ன வரும் நியூமரேட்டரில் 1 by 4ன்னு வரும். இங்கே ஆல்ரெடி ஒரு 4 இருக்கா, 4 4s are 16. அப்போ 1 by 16 கிடைக்கும். அப்போ a4ஓட வேல்யூ எவ்வளவு 1 by 16. இந்த சேம் வே ஃபிஃப்த்து a5 கேன் பி கால்குலேட்டட் as a5 நீங்கள் கால்குலேட் பண்ண போகிறீங்க. a4 என்னது n-1 தானே, இன்ஸ்டெட் ஆஃப் an இங்கே 5ன்னு சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. a5 இங்கே n என்னது 5 minus 1 a4, டினாமினேட்டரில் a n-2 5 minus 2, அப்போ a3 ப்ளஸ் 3. அப்போ a4ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு 1 by 16. a3ஓட வேல்யூ என்னது 1 by 4 ப்ளஸ் 3. அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் எல்சிஎம் எடுப்பீங்க. 1 by 4 1 by 4 இங்கே ஒன்று 4 3s are 12. அப்போ 13 வரும். 13 அப்போ இங்கே என்ன பண்ண இருக்கும் 13 டினாமினேட்டர்லாம் வரும் நியூமரேட்டருக்கு போயிடும்.
பை அப்படின்னா 2 பை இருக்குது பாருங்கள். 1/4 அப்போ 12. அப்போ என்ன வரும்? 12 + 1 13. 13/4ன்னு வரும். அப்போ 13/4னா 13 டினாமினேட்டர் இருக்கும், இங்கே நியூமரேட்டர் இருக்கும். டினாமினேட்டர் ஆஃப் த டினாமினேட்டர் பிகம்ஸ் நியூமரேட்டர். அப்போது 4ஐயும் இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா என்னது? 4 4s are 16. அப்போ 4 13s are 52. அப்போ இங்கே வேணா ஒரு மேலே 1 1 is 1, இங்கே 16 13 × 4 சரியா? 4 13s are 52. இங்கே வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கணும், இங்கே எல்சிஎம் எடுக்கணும். அப்போது இங்கே எல்சிஎம் எடுத்தால் கீழே வந்து 4ன்னு வரும், மேலே வந்து என்னது 4 எத்தனை டைம்ஸ் போகும்? 4ஆல் 1 டைம்ஸ். ஓப்போ 1 1 is 1. இங்கே 4 3s are 12. அப்போ 1 + 12 என்னது? 13. 13/4. அப்போ 13/4 எப்படி இருக்குது? ரெசிப்ரோக்கல் எழுதிங்கன்னா 4/13 வரும். இங்கே மேலே என்ன இருக்குது? 4 இருக்குது, கீழே இங்கே 16 இருக்குது. எத்தனை டைம்ஸ் போகும்? 1 4 is 4. 4 4s are 16. அப்போ 4 13s are 54. அப்போ 1 × 1 1, 1/52 சரியா? The answer is A3 is equal to 1/4, A4 is equal to 1/16 and A5 is equal to 1/52. It is a important problem. இங்கே find the இது exercise problem. Find the next 3 terms of the following. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் என்னது? 8. 8 1 is 8, 8 2s are 16, 8 3s are 24 சரியா? அப்போ ஃபஸ்ட் என்னது? ஆட் பண்ணியும் சீக்வன்ஸ் எழுதலாம், அர்த்மெட்டிக் ஆப்ரேஷன் எது வேணாலும் பண்ணி சீக்வன்ஸ் வரும் சரியா? கண்டினியூஸாக எழுதுவாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, பார்த்தாலே தெரியுதா? அப்போ எத்தனை டைம்ஸ் வருது? 1 8 is 8, 2 8s are 16, 3 8s are 24. அப்போ 3. அப்போ 124 is 24, 2 24s are 48, 3 24s are 72. அப்போ 72 என்ன பண்ணுவீங்க? 3ஐ மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போ 216 வரும். அப்போ 216 வரும். அப்போ 216 இந்த ஆன்சரை வச்சு 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 648 வரும். அப்போ 648 × 3 1944. அப்போ நெக்ஸ்ட்டு 3 சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னா 3 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிருக்காங்க. அதான் ஃபாலோயிங் சீக்வென்ஸ். அதே சக்ஸஸிவ் சீக்வன்ஸ் எதாவது வரீங்க? 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 216 வருது. இந்த 216 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 648 வரும். இந்த 648 3ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 1944 வரும். நமக்கு 3 டேர்ம்ஸ் தானே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 3 சம். அப்போ நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் பிகம்ஸ் 216, 648, 1944. Find the next 3 terms of the following sequence. First, second subdivision 5 1 minus 3. Listen this sequence. It is a decreasing sequence because the number is in descending order ல போயிருக்கு. அப்போது பாருங்கள், 5லேருந்து எத்தனை குறைஞ்சிருக்கு பாருங்கள்? 4 3 2 1 சரியா? இப்போ 4 குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் 1லேருந்து 0 -1 -2 -3. அதுக்கப்புறம் என்ன வரும்? -4 -5 -6 -7. அப்போ 7ன்னு வந்துடும், -7 வரும். மைனஸ் சைன் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா இது வந்து டிக்ரீசிங் சீக்வன்ஸை நமக்கு இண்டிகேஷன் பண்ணுது சரியா? அதை குறிக்கிறதுக்காக தான் நீங்கள் மைனஸ் சைன் படிக்கணும். இது 7ஓட 4 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 11 வரும். அப்போ ரெண்டுமே என்ன இருக்குது? நெகட்டிவ் சைன்ஸில் இருக்கிறதுனால -11 போடுவீங்க. 11ஓட 4 ஆட் பண்ணிங்கன்னா 15 வரும். ரெண்டுமே நெகட்டிவ் சைனில் இருந்ததுனால சைன் என்ன வரும்? -15 போடுவீங்க. அப்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் எப்படி இருக்கும்னா, அதாவது A4 வந்து -7னும் A5 வந்து -11னும் A6 எப்படி இருக்கும்? -15 இருக்கும். Therefore, the answer is -7, -11, -15. In the next 3 terms of the following sequence. இங்கே நியூமரேட்டர் ஃபுல்லாக எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 1 2 3 அப்படின்னு இருக்குது. இப்போ 1 2 3 4 5 6 7 8 என்னது? நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போ nth டேர்ம் என்ன வரும்? என்னன்னு வரும். ஆனால் டினாமினேட்டரில் 1 the whole square போட்டால் 1ன்னு தான் வரணும். ஆனால் அப்படி வரல, 1 + 1 the whole squared. 1 + 1 என்னது? 1க்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 2 the whole squaredனு வந்திருக்கு. அப்போது மேலே 1ன்னு வந்துச்சுன்னா அதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் வந்து அதோட ஸ்கொயர் எடுத்துருக்கோம். அதே மாதிரி A2 பாருங்கள், 2க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 3க்கு ஹோல் ஸ்கொயர் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி தேர்ட் டேர்ம் பாருங்க, 3க்கு நெக்ஸ்ட் நம்பர் வந்து 4க்கு ஹோல் ஸ்கொயர் இருக்காங்க.
அப்போ என்ன ஆகுதுன்னா எண்ணுன்னு வந்துருந்துச்சுன்னா நியூமரேட்டரில் டினாமினேட்டரில் n+1 த ஹோல் ஸ்கொயர். அப்போ நியூமரேட்டரோட ஒரு நம்பர் ஆட் பண்ணி அதுக்கு ஸ்கொயர் பண்ணுறாங்க. சரியா? இப்போ ஜென்ரல் டேர்ம் எப்படி வரும்? n/n+1 த ஹோல் ஸ்கொயர். இப்போ கொடுத்துருக்க சீக்வன்ஸ் எழுதிட்டு ஃபஸ்ட்டு ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் 4th டேர்ம் 5th டேர்ம் 6th டேர்ம்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இங்கே ஃபஸ்ட்டு என்னது நேச்சுரல் நம்பர் வந்து இப்போ 4ன்னு வந்துச்சுன்னா 4+1 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதணும். இப்போ 5th டேர்முக்கு என்ன எழுதுவீங்க? 5+1 த ஹோல் ஸ்கொயர். அப்போ 6th டேர்முக்கு என்ன எழுதுவீங்க? 6+1 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதுவீங்க. அப்போ 7th டேர்முக்கு என்ன வரும்? 7 பை அசம்ஷன் எழுதிக்கோங்க. 7/7+1 த ஹோல் ஸ்கொயர். அப்போ 7/1 த ஹோல் ஸ்கொயர்னு வருதா? அப்போ 4+1 த ஹோல் ஸ்கொயர் என்னது? 4/5 ஸ்கொயர் 25. 5th டேர்முக்கு என்னது? 5+1 நியூமரேட்டர் +1 அதுக்கு ஸ்கொயர். அப்போ 5+1 த ஹோல் ஸ்கொயர் என்னது? 5+1 என்னது? 6. 6+1 த ஹோல் ஸ்கொயர் என்னது? 7 ஸ்கொயர். அந்த மாதிரி புரியுதா? அப்போ 4th டேர்முக்கு என்னது? 4/25. 5th டேர்முக்கு என்னது? 5/36. 6th டேர்முக்கு என்னது? 6/6+1 7 ஸ்கொயர். அப்போ 7 ஸ்கொயர் 49. புரியுதா? அப்போது 6/49. அப்போ 7th டேர்ம் என்னது? 7/7+1 த ஹோல் ஸ்கொயர். இப்போ 7+1 8 த ஹோல் ஸ்கொயர் என்னது? 7/64. அப்போ த நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் நம்ம 3 டேர்ம்ஸ் மட்டும் கேட்டிருக்கிறதுனால அப்படி என்னது 6 டேர்ம் வரையும் எழுதி போடலாம். நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்குறதுக்காக 7th டேர்ம் வரையும் கண்டுபிடிச்சோம். அப்போ 4th டேர்ம் 4/25, 5th டேர்ம் 5/36, 6th டேர்ம் 6/79. சரிதா? அதை பார்த்தாலே தெரியுதுல்ல, இட் இஸ் a ஈஸி சம். ஓகே, thank you for watching my channel. Don't forget to subscribe my channel.